வணக்கம். அக்ஷயா ஆர்கானிக். இப்போ நம்ம இருக்கிறது ராமப்பட்டினம், பொள்ளாச்சி தாலுக்கா, அரண்மனை தோட்டம்னு சொல்லுவோம். அங்கே வந்து நம்ம இளநீ மரத்துக்கு பழுப்பு வந்திருக்கு, ப்ளஸ் குறும்பை கொட்டுது, காய் வந்து சரியான காய்ப்பு திறன் இல்லை மரத்தில் அப்படிங்கிறக்காக நம்மளை கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே தென்னை மரம் உங்களுக்கு 2400 மரம் இருக்குது. இளநீ மரங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பயோவில் முழுமையாக ஆர்கானிக்கில் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க விருப்பமாக இருந்தது. ஆல்ரெடி இது சார்ந்த வீடியோ 2 வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம லிங்க்கு கீழே கொடுக்குறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் பார்க்க முடியும். இதில் நம்ம கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரூட்டு கிளியர் பண்ணுறதுக்காக, ரூட்டில் ஃபங்கல் வேரில் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், இந்த பழுப்பை வந்து நீக்கிறதுக்கு மெயின் பார்த்தோம்னா வேரில் ஃபங்கல் வைரல் இருக்கிறது, வேர் சத்துக்கள் எடுக்க முடியாமல் இருக்கிறது, மண்ணில் இருக்கக்கூடிய ஃபங்கல் வைரல் இதுதான் பார்த்திங்கன்னா மட்டை பழுப்பு காரணம். சத்துக்கள் எடுக்க முடியாமல் குறும்பை கொட்டுறது, மட்டை பழுப்பாகிறது, பாலை கருகிறது, ஒரு குறிப்பிட்ட அளவு காயாகி அது கீழே தள்ளுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா வரும். போரான், ஜிங்கு, காப்பர் இந்த மாதிரி நுண்ணூட்ட பற்றாக்குறையினாலே வரும். ஃபஸ்ட்டு வந்து ரூட்டை கிளியர் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா நம்ம வேர் மருந்து 2 டைம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு டைம் ரூட்டில் ஃபீடிங் பண்ணியிருக்கிறோம். இப்போது 2 டைம் கொடுத்துட்டோம். இப்போ யாருக்குரிய ஃபஸ்ட்டு ஆரம்பித்து 2வது ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 25 நாள் பக்கம் ஆகுது. இன்றைக்கி வந்து புண்ணாக்கு கரைசல் ஆல்ரெடி நம்ம கலந்து வச்சுருந்தோம். அதாவது புண்ணாக்கு, மாட்டு சாணம் ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஏரோஃபிக் பாக்டீரியா. இது வந்து நம்ம குப்பை போட்டு தொழு உரங்கள் வந்து அதை மக்கி எடுத்துக்கிறதுக்கு குறிப்பிட்ட டைம் ஆகும். அதை வந்து முழுமையாக கம்போஸ்ட் பண்ணியே நம்ம வந்து உடனடியாக வேர்கள் வந்து சத்துக்கள் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபாலோஅப்புக்காக அதை கொடுத்துருந்தோம். அது இன்றைக்கி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாட்டு சாணம் கொடுத்தா என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும், தோண்டி மரத்தை சுற்றி தோண்டி வைக்கிறதுனால, ப்ளஸ் புண்ணாக்கு கரைசல் மாட்டு சாணம் போட்டு வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். இதை பயன்படுத்தி 100% வந்து பார்த்தோம்னா பயோவில் இளநீ மரங்களும் கொண்டு வர முடியும், தென்னை மரங்களும் கொண்டு வர முடியும். மாட்டு சாணம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா தாராளமாக போடலாம். கொசு அதிகமாக இருக்குன்னா நம்ம அடிக்கடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மாட்டு சாணம் முழுமையாக பயன்படுத்தலாம். இது வந்து இன்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது, சத்துக்கள் எடுக்க முடியல. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி லீஸு கொடுத்துருந்ததுனால திரும்ப இவங்க கைக்கு வந்து இப்போ ஒரு 6 மாதம் தான் ஆகுது. அவங்க என்ன மாதிரி உரங்கள் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாதனால இப்போ நம்ம உடனடியாக மாட்டு சாணம் கொடுத்து எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். இளநீ உடனடியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக அடுத்தடுத்து ரெமெடி கொடுத்து கொண்டு வரலாங்கிற ஃபாலோஅப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து என்னென்ன பண்ணுறோம், என்ன மாதிரி மெத்தட் அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த தகவல் வேணாலும் மேலே தெரியாத கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஏரியாவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்பிச்சிங்கனாலும் நாங்கள் ப்ராடக்ட்டோ அது தகுந்த சஜஷன் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். நாங்கள் அப்படியே ஊற்றிட்டு வரோம். ராஜாமணி நீங்கள் மவுண்ட் இருந்தாங்க வைக்க முடியாது, தொங்க வளம் போட்டு போகணும்னா எங்களால் தோல் இந்த வரைக்கும் வைக்க முடியாது. அங்கே ஊற்றி இருந்தாலாமா? இப்படியே ஊற்றிட்டு நாள் இல்லைங்களா? ஆமாங்க. எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு மேலே? ஆமாங்க, நல்லா வந்துச்சு மேலேங்க. நாங்கள் வெளியே பார்த்துங்க அப்படியே. அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறக்காருன்னு அதான். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டோம்னா பொங்கி வந்து வெளியே தள்ளி. ஆமாங்க, அப்படி மட்டும் நீங்கள் வந்தவரை பண்ணிக்கலாம், மட்டும் தண்ணி ஊற்றுறீங்க. டெய்லி வர வேண்டியதுங்க. கடை கழிட்டு போட்டு போயிடுங்க. நான் மூடி போட்டு சாக்கு போட்டு தண்ணி உள்ள போறக்கலாமுங்க. ஜம்மனை கட்டி வச்சுருந்தேன். நல்லா நொதிக்குது பாருங்க, கொதிச்சு வருது பார்த்தீங்களா? ஆமாங்க, எப்படி கொதிச்சு வருது பார்த்தீங்களா? அதான் நல்லா கலக்கி விடுங்க, ஒரு காலம் கலக்கி விடுங்க. ஒரு 3 குடம் தண்ணி, 4 குடம் பிடிக்குங்களா? 3 குடம் பிடிக்கும். ஃபுல் பண்ணி அப்புறம் எடுத்துக்கலாங்க. சரி, இந்த மாதிரி மணங்க வந்ததுங்களா? அருமையாக மணந்தது. சரி, பஞ்சாமிரது மாதிரி மணக்குதுங்களா? ஆமாங்க. அங்கே வந்ததுங்களா? சரி, இதே வந்து நீங்கள் வெறும் சாணியும் கடலை புண்ணாக்கு மட்டும் போட்டு அந்த மனம் வருங்களா? வராது.
இன்னும் எல்லாம் புழு பிடிச்ச ஒரு மாதிரி ஆயிருக்கு. ஆமாங்க. இந்த மருந்து உள்ளே ஊற்றுறோம் இல்லைங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இது நொதிக்க வைக்குது. அதனால தான் இந்த மனம். அதான் இல்லைன்னா ஊற்றுற ஆளு கையில் தொடுவாங்க. ஆமாங்க. நாற்று மணிக்கின்ட்டு ஓடிடுவாங்கல்ல. மணக்குதுங்களா இது? என்னங்க மனம் எப்படி இருக்குது? அருமையாக இருக்குங்கண்ணா. மனமாக சூப்பராக இருக்கு மனமுங்க. போய் தண்ணி வெட்டு. இப்போ இந்த பேரலில் பார்த்தோம்னா மாட்டு சாணம், கடலை புண்ணாக்கு, இதை கம்போஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏரோபிக் பாக்டீரியா அடங்கிய ஷெட்டு, இந்த மூணுமே கலந்து வச்சு 1 வாரம் ஆச்சு. இன்றைக்கி வந்து 8வது நாள் மண்ணில் அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தொழு உரங்கள் கொடுக்கும்போது கம்போஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஒரு சில காட்டில் பார்த்திங்கன்னா அந்த தொழு உரத்தை கம்போஸ்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா மண்ணில் இல்லாதனால ரொம்ப நாள் எடுத்துக்கும் கம்போஸ்டாக இருக்குது. இது வந்து கம்போஸ்டாகி உடனே போய் சத்துக்கெல்லாம் வேறு கொடுக்கக்கூடியது. இளநீ மரம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மாதம் ஒரு முறை இளநீ இறக்குவோம். அதுக்கு சத்துக்கள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த இளநீ காய்ப்பு திறன் அதிகப்படுத்த முடியும். மரம் ஆல்ரெடி கொஞ்சம் வில்ட்டு பாதிப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து வேறு மருந்து 2 டைம் அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேறு மருந்து அப்ளை பண்ணோம். 10 நாள் கழித்து வேறு மருந்து மண்ணிலே அப்ளை பண்ணிவிட்டு ரூட் ஃபீடிங் கொடுத்தோம். அடுத்து கடலை புண்ணாக்கு கரைசல் சத்தை கொடுக்குறோம். கடலை புண்ணாக்கு ப்ளஸ் மாட்டு சாணம் இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மரத்திற்கு வேர் கிளியர் பண்ண உடனே அதுக்கு சத்துக்கள் கொடுக்குறோம். அந்த ஒரு ஃபார்முலாவை தான் பயன்படுத்துகிறோம். இது கொடுக்கறதுனால மண்ணில் வந்து பாக்டீரியாவும் பெருகும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா 45 days ஒன்ஸ் 3 டைம் கொடுக்க போகிறோம் இதே மாதிரி. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு முறை, அதுக்கப்புறம் இளநீ மரங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை கன்டினியூஸாக நம்ம கொடுக்க தேவை இருக்கும். இது கொடுக்கறதுனால மண் வளம் பெருகிறது மட்டும் இல்லாமல் காய்ப்பு திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பாக்டீரியா பேஸில் இருக்கக்கூடிய உரங்கள் பயன்படும். இது இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா NPK, நைட்ரஜன், பொட்டாஸ், பாஸ்பேட், இது எல்லாமே தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து இதுவும் கொடுக்க போகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு இதில் எந்த தகவல் வேணாலும் மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.